கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை குறித்த விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் கேட்கலாம். வினீஷ் சரவணன், இந்த கார்த்திகை 1 திருநாள் குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்து அங்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்றாங்க? பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இன்று பிறந்த நிலையில சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இன்றைய தினம் மாலை அணிந்து தங்களுடைய விரதத்தை தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக மண்டல காலமாக 41 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கேரளாவை பொறுத்தவரை 48 நாட்கள் அவர்கள் அந்த வழிமுறையை பின்பற்றுகிறார்கள். சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் கார்த்திகை மாதம் முதலாம் நாள் தங்களுடைய மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். சென்னையை பொறுத்தவரை கேகே நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில், மகாலிங்கபுரம் கோடம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில், எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் பிரதான ஐயப்பன் கோவில்களில் காலை 4 மணி முதலே பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை தொடங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலை பொறுத்தவரை நேரடியாக கேரள தேவசம் போர்டுடைய கட்டுப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு விதிமுறைகளுக்கு ஏற்ப தற்போது ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். காலை 4 மணி அளவில் நடைதிறக்கப்பட்ட ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பிறகாக வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து துளசி மாலை மற்றும் சந்தன மாலைகளை அணிந்து மூலவர் இருக்கக்கூடிய ஐயப்பன் சன்னதிகளை வைத்து பூஜிக்கப்பட்ட பின்னர் அங்கு இருக்கக்கூடிய குருசாமிகளிடம் இந்த மாலையை கொடுப்பார்கள். அவர்கள் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த மாலையை கையில் கொடுத்த பின்னர் மாலை அணிவித்து தங்களுடைய விரதத்தை தொடர்ந்து தொடங்குவார்கள். நீல நிற உடை, கருப்பு நிற உடை, காவி நிற உடை என பல்வேறு விரத முறைகளுக்கு ஏற்பவாறு தங்களுடைய உடைகள் அணிந்து ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய விரத முறைகளை இன்று தினம் தொடங்கியிருக்கிறார்கள். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலை பொறுத்தவரை காலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு ஏற்ப ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் நீண்ட வரிசையில் இன்று காத்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு மாலை அணிந்து அவர்களுக்கு விரத முறைகளுக்கு ஏற்ப வழிபாடுகளை தொடங்கியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இங்கிருந்து செல்லக்கூடிய பெரும்பாலான ஐயப்ப பக்தர்களுக்கு பல்வேறு விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டதாக கேரள அரசினுடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. செல்லக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளையும் தமிழக அரசு சார்பில் செய்திருக்கிறாங்க. மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலை பொறுத்தவரை காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மழையினுடைய நிலை தற்போது பெரும்பாலும் இல்லை. மழை மிதமான அளவில் சாரல் மழையாக பெய்யக்கூடிய நிலையில் தற்பொழுது பக்தர்கள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள். சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.